ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 19 ஆஃப் சேலரி. இது சிஎம்ஏ இன்டர் டைரக்ட் டாக்ஸேஷனில் இருக்குது. போன கிளாஸில் ஆர்எஃப்ஐ பற்றி விரிவாக பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அது அலாட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேயபிள் பை எம்ப்ளாயர் ஆன் பிஹாஃப் ஆஃப் எம்ப்ளாயி அதை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் மோட்டார் கார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன், அதனால் இதை கண்டிப்பாக படிங்க. வேல்யூஷன் ஆஃப் பர்க்யூசிட்ஸ் ஃபார் மோட்டார் கார். மோட்டார் காரை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயியோட பர்சனல் பர்பஸ்க்கோ அஃபிஷியல் பர்பஸ்க்கோ எம்ப்ளாயர் ஒரு கார் கொடுக்குறாரு. அந்த காரில் மொத்தம் என்னென்னலாம் செலவு இருக்கும்? காரை பொறுத்த வரைக்கும் வாங்குகிற செலவு இருக்கும், அந்த காரோட காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த காரை வாங்கிட்டானா அதுக்கு டிப்ரிசியேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ் இருக்கும், அந்த காருக்குன்னு ஒரு டிரைவர் வச்சாங்கன்னா அந்த டிரைவருக்கு ஆகிற செலவு இருக்கும். இந்த 4 தான் மெயினான மேஜரான செலவுகள். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது செலவு இருந்ததுன்னா அதுக்கு தனியாக புக்கு மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிடக்ஷன் கொடுப்பாங்க. இப்போது இந்த இதுலேயே 4 சப்டிவிஷன் வரப்போகுது. ஒன்று, காரு ஓன் பண்ணியிருக்கிறதும் எம்ப்ளாயர், அதோட மெயின்டைன் பண்ணுறதும் எம்ப்ளாயராக இருக்கலாம். இல்லை எம்ப்ளாயர் காரை ஓன் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணுறது எம்ப்ளாயியாக இருக்கலாம். இல்லை காரை ஓன் பண்ணுறது எம்ப்ளாயியாக இருந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது எம்ப்ளாயராக இருக்கலாம். இல்லை ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் 2 பேருமே எம்ப்ளாயியாக இருக்கலாம். இந்த 4 கேஸ் வரப்போகுது. இந்த 4 கேஸ்லேயும் எப்படிலாம் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்க்யூசிட் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது காரை ஓன் பண்ணியிருக்கிறது மெயின்டைன் பண்ணுறது ரெண்டுமே எம்ப்ளாயர். டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்க்யூசிட்டை பொறுத்த வரைக்கும் பர்க்யூசிட் அப்படிங்கிறது என்னது? எம்ப்ளாயி அவங்களோட தேவைக்காக எம்ப்ளாயர் ஏதாவது செலவு பண்ணுறாங்க, இல்லை மானிட்டரி அமௌண்ட்டாக ஏதாவது கொடுத்துட்றாங்க அப்படின்னா தான் பர்க்யூசிட். அதுதான் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது இந்த மாதிரி யூசேஜில் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்க்யூசிட் என்ன இருக்குன்னா, எம்ப்ளாயர் அவரோட பாக்கெட்லேருந்து எம்ப்ளாயிக்காக என்ன செலவு பண்ணுறாரோ அதுதான் பர்க்யூசிட்டாக இருக்கும் இல்லையா? இப்போ ப்ரொவிஷனை பாருங்கள். எம்ப்ளாயர் ரெண்டுமே எம்ப்ளாயர் தான், ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரெண்டுமே எம்ப்ளாயர் தான். யூஸ்டு பை எம்ப்ளாயி ஃபார் எம்ப்ளாயி எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க? அஃபிஷியலுக்கா பர்சனலுக்கா? ரெண்டுத்துக்குமேவா? ஃபஸ்ட்டு அஃபிஷியல்னா இந்த எல்லா கேஸ்லேயுமே அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் அதோட டாக்ஸபிள் வேல்யூ நில். ஏன்னா வேலைக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க, சரியா? அதனால் அதுக்கு பர்க்யூசிட்னா எதுவும் கிடையாது. அதுக்கு டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்க்யூசிட் நில், ஓகேவா? இல்லை நாட் டாக்ஸபிள் ஆஸ் பர்க்யூசிட், அதை பர்க்யூசிட்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த எல்லா கேஸ்லேயும் பாருங்கள், அஃபிஷியல் பர்பஸ்க்குன்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நாட் அ பர்க்யூசிட் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்சனல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பர்சனல்னு எம்ப்ளாயர் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எம்ப்ளாயர் காரை ஓன் பண்ணியிருக்காங்க, காரை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓனிங்னு வரும்போது என்ன செலவு இருக்கும்? இங்கே வந்து கார் வாங்கின காஸ்ட்டு கொண்டு வந்து போடக்கூடாது, ஏன்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதை வந்து இங்கே கொண்டு வரக்கூடாது. பர்க்யூசிட்னு போகும்போது ரெவென்யூ ஐட்டம். ஸோ ரெவென்யூ பேசிஸில் என்ன இருக்கும்? ஓனிங்கை பொறுத்த வரைக்கும் டிப்ரிசியேஷன் வரும், சரியா? டிப்ரிசியேஷன் ஒன்று. மெயின்டைன் பண்ணுறது எம்ப்ளாயர்னா அவரோட பாக்கெட்லேருந்து என்ன கொடுப்பாரு? மெயின்டெனன்ஸ் கொடுப்பாரு. டிரைவர் யாராவது இருந்தாங்கன்னா டிரைவருக்கான சேலரி கொடுப்பாரு. ஸோ இங்கே 2 மேஜர் எக்ஸ்பென்ஸ் வரப்போகுது, டிப்ரிசியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஓகேவா? அதனால் பர்சனலை பொறுத்த வரைக்கும் பர்சனல் யூஸுக்குன்னு இருந்துச்சுன்னா டாக்ஸபிள் வேல்யூ பாருங்கள், மெயின்டெனன்ஸ்க்காகன்னு இருக்கும் மற்றும் டிப்ரிசியேஷனுக்காக இருக்கும், ஓகேவா? மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு எதையுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. 1800 பெர் மந்த்து அல்லது 2400 பெர் மந்த்து. இங்கே பெர் மந்த்துங்கிறது ஹோல் மந்த் இருந்தால் தான் அது ஃபுல் மந்த்துன்னு எடுத்துக்கணும். 15 டேஸு 16 டேஸு 17 டேஸ் இருந்தாலும் மந்த்துன்னு கணக்கு கிடையாது. 30 நாள் 31 நாள் அந்த மாதிரி இருந்தால் தான் அது மந்த் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். 1800 எதுக்குன்னா அந்த காரோட இன்ஜின் கெப்பாசிட்டி 1600 சிசி, 1600 சிசி அல்லது 1.6 லிட்டர். அப்படின்னா இந்த 1.6 லிட்டருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா 1800, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா 2400, ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ப்ரொவிஷன். இது எதுக்கு நாட் அப்ளிகபிள்னா, ஹூ இஸ் சார்ஜபிள்? பர்க்யூசிட்டே இல்லைங்கிறீங்கன்னா யாருக்கு சார்ஜபிள்? யாரும் கிடையாது. ஸோ நாட் அப்ளிகபிள். இந்த 2 சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் டெப்ரிசியேஷன், அப்புறம் 1800 2400 இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு டாக்ஸபிள். ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயின்னா நம்மளுக்கு யாருன்னு தெரியும், டைரக்டராக இருக்கலாம், இந்த கம்பெனியில் இருக்க கீ மேனாக இருக்கலாம், அவங்க தான் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் காரை ஓன் பண்ணியிருக்கிறது எம்ப்ளாயர், மெயின்டைன் பண்ணுறது எம்ப்ளாயி. ஸோ
எம்ப்ளாயரோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து எவ்வளோ போகுது, டெப்ரிசியேஷனுக்கானது மட்டும்தான் போகுது. ஸோ பர்சனல் பர்பஸ்க்கு பாருங்கள், டெப்ரிசியேஷன் மட்டும்தான் பெர்குசிட்டோட வேல்யூவாக இருக்கும். இதுலேயும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து நாட் அப்ளிகபிள். யார் சார்ஜபிள்னா நாட் அப்ளிகபிள். அடுத்த 2 சப்டிவிஷனுக்கும் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயாக இருந்தால் தான் அவங்களுக்கு சார்ஜபிள். பர்சனல் பர்பஸ்க்காக இருந்தால் டெப்ரிசியேஷன் மட்டும், ரெண்டுமே இருந்துச்சுன்னா 600 ஆர் 900 பர் மந்த்து. இது வந்து ஸ்டாச்சுட்ரி அமௌண்ட்டு. நீங்கள் என்ன ஆக்சுவலாக செலவு பண்ணியிருந்தாலும் செலவு பண்ணலனாலும் இந்த அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி ஓன் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாயர் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் பாருங்கள். ஓகே, ஆஃபீஸ் பாருங்கள். எம்ப்ளாயி அதை ஓன் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாயர் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா எம்ப்ளாயரோட பாக்கெட்குள்ளேருந்து என்ன போகுது, மெயின்டெனன்ஸ்க்கான காசு போகுது. ஸோ பர்சனலை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்குசிட் அப்படின்னு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னா அது நாட் அ பர்குசிட். ஓகேவா, போத் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து புது ப்ரொவிஷன். ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க மைனஸ் 1800 ஆர் 2400 ப்ளஸ் இந்த 900 பர் மந்த். எதுக்குன்னா டிரைவருக்காக, இன்கேஸ் அவங்க டிரைவர் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா 900 பர் மந்த். அல்லது வேற ப்ராப்பராக அதுக்காக புக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணி என்ன செலவெல்லாம் ஆகுது அப்படின்னு குறித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒரு அமௌண்ட் ஆக்சுவலாக இன்கர் பண்ணியிருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த கேஸ் மட்டும் பாருங்க, ரெண்டுத்துக்குமே இவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னா போன 2 கேஸில் வந்து ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் வரும். ஆனால் இதில் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அசஸ்சி காரை ஓன் பண்ணி எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ எம்ப்ளாயி எவ்வளோ இன்கர் பண்ணுறாங்க மைனஸ் 1800 ஆர் 2400 பர் மந்த்து. ஓகேவா, இதுலேயும் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நாட் அப்ளிகபிள். செகண்ட் கேஸில் வந்து எல்லா விதமான எம்ப்ளாயிக்கும் இது அப்ளிகபிள்ப்பா. எல்லா விதமான எம்ப்ளாயி, நாட் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஒரு காரை அசஸ்சி ஓன் பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லா வகையான எம்ப்ளாயி, எந்த எம்ப்ளாயாக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள். மோஸ்ட்லி சம் வந்து இந்த கேஸ் தான் கேட்பாங்க. எம்ப்ளாயி அதே மாதிரி ரெண்டுமே எம்ப்ளாயி ஓன் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பர்குசிட்டுக்கான வேலையே கிடையாது. ஓகேவா, அவங்க எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் நாட் அ பர்குசிட். ஏன்னா எம்ப்ளாயரோட பாக்கெட்லேருந்து எம்ப்ளாய்க்காக எந்த அமௌண்ட்டும் போகிறது கிடையாது. ஸோ நாட் அ பர்குசிட், இதுவும் நாட் அப்ளிகபிள். ஓகேவா, இங்கே நம்பர்லாம் போட்டிருந்தேன்ல அதுதான் நோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். எம்ங்கிறது மெயின்டெனன்ஸ், டிங்கிறது டெப்ரிசியேஷன், 2400 பர் மந்த்துங்கிறது இன்ஜின் கெப்பாசிட்டி 1.6 லிட்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா கொடுக்குற அமௌண்ட்டு. கம்மியாக இருந்துச்சுன்னா 1800 பர் மந்த்து. அதே மாதிரி தான் 900 பர் மந்த் வந்து இதே மாதிரி தான். ஆனால் காரை எம்ப்ளாயர் ஓன் பண்ணி எம்ப்ளாயி மெயின்டைன் பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட் இது ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் டு பி ஃபுல்ஃபில்டு ஃபார் கிளைமிங் ஹையர் டிடக்ஷன். இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் கிளைம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய செலவாயிருக்குன்னு. அப்போ ப்ராப்பராக லாக் புக் மெயின்டைன் பண்ணணும், சில கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதெல்லாம் என்ன கண்டிஷன் பாருங்கள். எம்ப்ளாயர் ஹேஸ் மெயின்டைன்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அஃபிஷியல் ஜேர்னி. அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கணும். என்னென்ன டேட் ஆஃப் ஜேர்னி என்னைக்கு, டெஸ்டினேஷன் என்னைக்கு, மைலேஜ் எவ்வளோ பேருக்கு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆயிருக்கு, அது எல்லாத்துக்கும். எம்ப்ளாயர் கிவ்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் அஃபிஷியல் ஜேர்னி. எம்ப்ளாயர் வந்து இதுக்காக தான், இந்த பர்பஸ்க்காக தான் போயிருக்காரு அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அஃபிஷியல் ஜேர்னிக்கு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஷாஃபர் அல்லது டிரைவர் அப்படிங்கிறவர், அவருக்கான பர்குசிட் வேல்யூ 900 பர் மந்த், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. வேற சில நோட்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருவேளை அந்த மெயின்டெனன்ஸ்க்கோ இல்லை டிப்ரிசியேஷனுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு எம்ப்ளாயிட்டேருந்து கொஞ்சம் காசு வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அந்த வேல்யூ ஆஃப் பர்குசிட்லேருந்து டிடெக்ட் பண்ணிக்கணும். அதான் சார்ஜஸ் பெய்டு பை தி எம்ப்ளாயி. ஆனால் இந்த அமௌண்ட்டு, இந்த ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் கேல்குலேஷன் போடுறோம்ல, 1800 பர் மந்த், 2400, 600, 900, இந்த கேஸு, இது 3 இது வரும்போதும் அந்த ஆக்சுவல் அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் ப்ரொவிஷன். நெக்ஸ்ட்டு மந்த்துங்கிறது இங்கே சொல்கிறது கம்ப்ளீட் மந்த்து, பார்ட் ஆஃப் த மந்த்லாம் கிடையாது. when more than one car is provided, இது ரொம்ப முக்கியம். 2 கார் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கம்பெனிலேருந்து, ஒரு காரை ஃபுல்லி ஃபார் ப்ரைவேட் பர்பஸ்னும் ஒரு காரை ஃபார் போத் ப்ரைவேட் அண்ட் அஃபிஷியல் பர்பஸ் அப்படின்னும் எடுத்துக்கணும். ஓகேவா, அதுவும் அந்த சிசி வந்து 1100 சிசிக்கு மேலே இருக்குது, கியூபிக் கெப்பாசிட்டி வந்து 1100 சிசிக்கு மேலே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கன்வெயன்ஸ் டு ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இவங்களுக்கு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு கொடுக்க வேண்டிய கன்வெயன்ஸ் வந்து நாட் டாக்ஸபிள், அவங்களுக்கு எக்ஸம்டட். யூஸ் ஆஃப் எனி வெஹிக்கிள் டு எனி எம்ப்ளாயி, இது ரொம்ப முக்கியம், நல்லா பாருங்க. எனி எம்ப்ளாயி ஃபார் ஜேர்னி ஃப்ரம் ரெசிடென்ஸ் டு ஒர்க் பிளேஸ் ஆர் வைஸ் வெர்சா இஸ் நாட் டாக்ஸபிள். இதை அதாவது
எம்ப்ளாயிக்கு மோட்டர் கார் தவிர வேற ஏதாவது ஒரு வெஹிக்கிள் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, ஆட்டோ ரிக்ஷா அந்த மாதிரி வேற ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்காகலாம் உங்களுக்கு பர்குசிட் அமௌண்ட் கிடையாது. அதெல்லாம் நாட் டாக்ஸபிளும் கூட. இப்போ இருக்கிறதுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா கொடுக்கறது வந்து கார் தான் கொடுப்பாங்க. ஸோ கார் யூஸ் பண்ணால் மட்டும்தான் பர்குசிட் வேல்யூ கால்குலேட் பண்ணும். வேற எந்த வெஹிக்கிள் கொடுத்தாலும் நாட் அ டாக்ஸபிள் பர்குசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். 6 சம் குயிக்காக முடிஞ்சிடும் கடகடன்னு. அ கார் 1.7 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு. காஸ்ட் ஆஃப் த கார் 3,50,000. மெயின்டெனன்ஸ் வந்து எம்ப்ளாயர் தான் பேர் பண்றாரு, 30,000 per annum. ஷாஃபர் சேலரி, டிரைவரோட சேலரி 3,000 per month பை தி எம்ப்ளாயர், அதையும் எம்ப்ளாயர் தான் கொடுக்குறாரு. ஃபைண்ட் தி டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்குசிட். இஃப் த கார் இஸ் யூஸ்டு ஃபார் அஃபிஷியல் பர்பஸ், பர்சனல் பர்பஸ், போத் அப்படின்னா என்ன வரும்? இன்கேஸ் பி அண்ட் சி எம்ப்ளாயிஸ் பீயிங் சார்ஜ் 15,000 per annum ஃபார் சச் ஃபெசிலிட்டி. ஒருவேளை இந்த ரெண்டு கேஸ்லையும் எம்ப்ளாயி கிட்டேருந்து 15,000 per annum வாங்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு அஃபிஷியல் பர்பஸ்க்குன்னா சுத்தமாக பர்குசிட் வந்து நெல். நெக்ஸ்ட் பர்சனல் பர்பஸ்க்கு அப்படின்னா பர்சனலில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வரப்போகுதுன்னு பாருங்கள். டிப்ரிசியேஷன் வரப்போகுது, மெயின்டெனன்ஸ் வரப்போகுது, டிரைவர் வரப்போகுது. எல்லாத்தையுமே எம்ப்ளாயர் கொடுத்துட்டாரு. அப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். டிப்ரிசியேஷன் எவ்வளோ? 3,50,000 இன்ட்டு 10% போடணும், 35,000. மெயின்டெனன்ஸும் அவரே கொடுக்குறாரு, 30,000. ஷாஃபர் சேலரி, டிரைவர் சேலரியும் அவரே கொடுத்துருக்காரு. பர் மந்த்துங்கிறதுனால இன்ட்டு 12 போட்டுக்கிறோம் 36,000. லெஸ் எவ்வளோ எம்ப்ளாயிக்கிட்டேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க? 15,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை எடுத்துக்கணும். 1,01,000 மைனஸ் 15,000, 86,000. இதுதான் டாக்ஸபிள் பர்குசிட். ஆனால் இந்த 15,000 அந்த ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட்டாக போடுறோம்ல, போத்துன்ற கேஸ்க்கு என்ன வரும் ஆன்சரு? அந்த ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து 1.6 லிட்டருக்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ 2,400 ப்ளஸ் டிரைவர் சேலரிக்காக ஒரு 900 எடுத்துக்கணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்டூ 12. ஓகேவா? பெர் மந்த்ன்றதுனால 39,600. இதுலேருந்து 15,000 கழிச்சிடக்கூடாது, அது ரொம்ப அபத்தம். ஓகேவா? இது பேரே ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட்னா என்ன? ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருந்தாலும் இதுதான் நீங்கள் அமௌண்ட்டு பர்குசிட் அப்படின்னு காட்டணும். ஓகேவா? அதுதான் எழுதியிருக்கேன். வாட் எவர் த ஸ்டாச்சுட்டரி வேல்யூ, வென் எவர் ஸ்டாச்சுட்டரி வேல்யூ ஆஃப் 1,800 or 2,400 யூஸ்ட், அமௌண்ட் சார்ஜ் ஃப்ரம் எம்ப்ளாயி ஷுட் நாட் பி சப்ட்ராக்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 22. Mr. Piyush has been provided a car 1.5 liter on 15/7/2020. இந்த டேட்டை பாருங்கள், பாதி மாதத்தில் ஆரம்பிக்குது. இந்த தேதியில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த தேதியை எடுத்துக்கூடாது. ஏன்னா பாதி மாதத்துல இருந்துன்னா பார்ட் ஆஃப் த மந்த்னா கணக்கு கிடையாது, ஃபுல்லாக தான் எடுத்துக்கணும். காஸ்ட் ஆஃப் த காரும் எம்ப்ளாயர் தான் கொடுக்குறாரு, 6 lakhs. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அவர் தான் கொடுக்குறாரு, 20,000. ஷாஃபர் சேலரியும் அவர் தான் கொடுக்குறாரு, 4,000. கார் வந்து பார்ட்லி ஃபார் பர்சனல், பார்ட்லி ஃபார் அஃபிஷியல் யூஸ் பண்ணுறாங்க. சார்ஜஸ் ஃபார் சச் ஃபெசிலிட்டி, எம்ப்ளாயிட்டேருந்து வாங்குற காசு எவ்வளோ? 5,000 வாங்குறாங்க. ஃபைண்ட் தி டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்குசிட். ஓகேவா? ரெண்டு பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் தான் போடணும். ஓகேவா? இது வந்து ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க, பர்சனல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பாருங்கள், மெயின்டெனன்ஸ் எவ்வளோ நம்ம போடணும்? 1,800 per month. ஏன்னா 1.5 லிட்டர் தான். 1.6 லிட்டருக்கு மேலே போனால் தான் 2,400 per month. ஆகஸ்ட்லேருந்து கணக்கு வச்சுக்கணும். இவங்க ஜூலை எப்போ கார் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஆஃப் த மந்த்துங்கிறதுனால ஜூலை கட் பண்ணிடுங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 8 months வருதா? ஸோ 1,800 into 8, 14,400. டிரைவர் சேலரியும் 900 into 8, 7,200. இதுதான் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்குசிட். நெக்ஸ்ட்டு மிஸ்டர் விக்ரம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, 1.7 லிட்டருக்கு கார் கொடுக்குறாங்க. ரெண்டு பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து 40,000, டிரைவர் சேலரி 20,000. என்டையர் காஸ்ட் இஸ் ரீஇம்பர்ஸ்டு பை தி எம்ப்ளாயர். ஃபைண்ட் தி டாக்ஸபிள் பர்குசிட். அதாவது எம்ப்ளாயர் தான் காசு கொடுக்குறாங்க, மெயின்டெனன்ஸ்க்கும் சரி, டிரைவருக்கும் சரி. ஸோ ரெண்டு பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஆஸ் கார் இஸ் ஓன்டு பை தி எஸ்எஸ்சி. நல்லா பாருங்கள், சம்பளம் கொடுத்துருப்பாங்க. நான் இங்கே சின்னதாக எழுதலை. காரை அசஸ்சி ஓன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் போடணும். இங்கே வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்கள், 40,000 ப்ளஸ் 20,000 இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ 60,000 மைனஸ் ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் எவ்வளோ? மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு 2,400, டிரைவருக்கு ஒரு 900 இன்ட்டு 12, 39,600. ஸோ டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்குசிட் எவ்வளோ? 2,400. சாரி, 2 lakhsன்னு போட்டிருக்கேன், 2,400. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, காரை யார் ஓன் பண்ணியிருக்காங்க, யார் மெயின்டைன் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். கியூபிக் கெப்பாசிட்டி முக்கியம், என்ன பர்பஸ்க்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயிட்டேருந்து ஏதாவது அமௌண்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த 4 தான் இதில் டிசைடிங் கேட்டகரி. நெக்ஸ்ட் சம். வாசிம் ஹஸ் அ கார்
வாசம் கார் வச்சிருக்காரு, ஓன்டு பை தி எம்ப்ளாயி. 1.5 லிட்டர் வச்சிருக்காரு, யூஸ்டு ஃபார் போத் பர்பஸ். 80% ஆஃப் பிஸ்னஸ் சர்டிஃபைடு பை தி எம்ப்ளாயர். அதாவது 80% ஆஃப் யூஸ் வந்து பிஸ்னஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அது சர்டிஃபை எம்ப்ளாயரும் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து கடைசியாக ஒரு ப்ரொவிஷன் படித்தோம்ல அந்த கேஸு. வாசம் incurred 50,000 on maintenance. Entire cost is reimbursed by the employer. Find the taxable perquisite. அதாவது வாசம் வந்து 50,000 இன்கர் பண்ணுறாங்க, என்டையர் காஸ்ட்டையும் எம்ப்ளாயர் ரீஎம்பர்ஸ் பண்ணிடுறாங்க, டாக்ஸபிள் பர்பஸ் கேட்குறாங்க. இஃப் லாக் புக் இஸ் மெயின்டைன்டு, நோ லாக் புக் மெயின்டைன்டு. ஒருவேளை லாக் புக் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க, அஃபிஷியலுக்கு பர்சனலுக்கு. அப்போ ஆக்சுவல் மைனஸ் ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் இல்லையா? ஆக்சுவல் வந்து 50,000, ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் போடுறதுக்கு பதிலாக இங்கே லாக் புக்கு மெயின்டைன் பண்ணுறதுனால எவ்வளோ பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோது கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? 50,000 ஆக்சுவலாக இவங்க இன்கர் பண்ணியிருக்காங்களா, அதில் 80% பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எம்ப்ளாயரே சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, லாக் புக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ 50,000 into 80%, 40,000 மைனஸ் போட்டால் 10,000 taxable amount. இதுவே லாக் புக் மெயின்டைன் பண்ணலன்னா எப்பவும் போல் ஆக்சுவல் மைனஸ் ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட். 50,000 மைனஸ் ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் எவ்வளோ? 1,800 into 12. ஏன்னா கியூபிக் கெப்பாசிட்டி 1.6 லிட்டர் கம்மியாக இருக்குது. ஸோ 21,600, 28,400 taxable amount. Next sum. Amit is provided with 2 cars for both purpose. Assume car 1 is for private. 2 கார் கொடுக்குறாங்க, ஒரு கார் ஃபுல்லாக ப்ரைவேட்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு காரு, 2 கார் வந்து பார்ட்லி பர்சனல் பார்ட்லி அஃபிஷியல்னு போட போகிறோம். பர்சனல் பர்பஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எம்ப்ளாயர் அவரோட பாக்கெட்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், காஸ்ட் வச்சுருக்காங்க, மெயின்டெனன்ஸும் அவர் தான் கொடுக்குறாரு, சேலரியும் அவர் தான் கொடுக்குறாரு. ஸோ எல்லாத்தையும் எழுதிருங்க. 6 lakhsக்கு வந்து 10% டிப்ரிசியேஷன் போட்டால் 60,000, 4800, 24,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 124,800. கார் 2 வந்து ஃபுல்லி ஃபார் போத் ஃபார் அஃபிஷியல் அண்ட் போத் ஃபார் பர்சனல். அப்போது ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் போடணும். ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கியூபிக் கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லலை. ஸோ 1.6 லிட்டர் கம்மியாக இருக்குன்னு அஷ்யூம் பண்ணியிருக்காங்க. 1,800 + 900 ஏன்னா டிரைவர் இருக்காங்க. ஸோ இன்டூ 12, 32,400 ரெண்டையும் ஆட் பண்ணால் 1,57,200. நெக்ஸ்ட் சம். Mr. Vijay, a manager has been provided car facilities கொடுக்குறாங்க by his employer. Particulars பாருங்கள், owned by employer. எல்லா காரையுமே எம்ப்ளாயர் தான் ஓன் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஆக்சுவல் மைனஸ் ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட்டுன்ற கேஸை இங்கே வரப்போகிறது கிடையாது. எல்லா காரையும் எம்ப்ளாயர் தான் ஓன் பண்ணியிருக்காங்க. யூஸ்டு ஃபார் ஃபஸ்ட்டு 2 காரையும் 2 பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க, அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, பர்சனல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார் சி வந்து ஹோல்லி ஃபார் பர்சனல் பர்பஸு, எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போது கேஸே பாருங்கள். மிஸ்டர் விஜய் ஹோல்ட் 17% ஈக்விட்டி ஷேர், 30% ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஹிஸ் வைஃப் ஹோல்ட் 13% ஈக்விட்டி ஷேர்ஸ். நம்ம ஒரு ப்ரொவிஷன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? டுகெதர் ஓன் பண்ணுறதுலாம் கிடையாது. சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 20% சோல்லி அந்த இண்டிவிஜுவல் வச்சுருக்கணும். இவங்க வந்து 17 + 13 கூட்டினா 30 வரும். ஆனால் இவர் தனியாக வச்சுருக்கிறது 17% தான் ஈக்விட்டி ஷேர். நல்லா கவனிங்க, ஈக்விட்டி ஷேர் தான் பார்க்கணும் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. 17%ங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால இவர் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி கிடையாது. ஸோ கேஸ் ஏ வந்து அவருக்கு டாக்ஸபிள் பர்குசிட்டே கிடையாது. பர்குசிட் ஷெல் நாட் பி டாக்ஸபிள் சின்ஸ் மிஸ்டர் விஜய் இஸ் நாட் அ ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி அண்ட் ஆல் தி காஸ்ட் ஓன்ட் பை தி எம்ப்ளாயர். பர்குசிட் ஷெல் நாட் பி டாக்ஸபிள். நெக்ஸ்ட்டு இங்கே ஆல் தி காஸ்ட் ஓன்டு பை தி எம்ப்ளாயர் பாயிண்ட் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா, அந்த தேர்டு கேஸில் வந்து அசசி காரை ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இதில் வந்து ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி கேட்டகரியே கிடையாது. இந்த பாருங்கள், அசசி வந்து காரை ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? எல்லா விதமான எம்ப்ளாய்க்கும் அப்ளிகபிள். ஸோ உங்கள் டாக்ஸபிள்னு வந்துடும். ஆனால் இங்கே காரை வந்து எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருக்கிறதுனால இவங்க ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயியாக கட்டாயமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு டாக்ஸபிள். அவங்க இல்லாததுனால அவங்களுக்கு நாட் டாக்ஸபிள். செகண்ட் கேஸில் 2 காரை கொடுத்துட்றாங்கல்ல, 2 கார் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்னன்னு பார்க்கணும்? ஒரு காரை ஃபுல்லி பர்சனல், ஒரு காரை போத் ஃபார் அஃபிஷியல் அண்ட் பர்சனல் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கார் ஏவை ஃபஸ்ட்டு ஃபுல்லி பர்சனல்னு வச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு கார் பியை ஃபுல்லி பர்சனல்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கார் ஏவை ஃபுல்லி பர்சனல்னு வச்சுக்கிட்டா எம்ப்ளாயர் அவரோட பாக்கெட்லேருந்து என்ன கொடுத்துருக்காரு பாருங்கள், காஸ்ட் கொடுத்துருப்பாரு, மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காரு, 50,000 கொடுத்துருக்காரு. ஸோ 3 lakhs into 10% 30,000 ப்ளஸ் ஒரு 50,000 80,000 வரும். 1.8 லிட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால கியூபிக் கெப்பாசிட்டி நிறைய இருக்கிறதுனால இங்கே ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் தேவை கிடையாது. அதனால் இதை குழப்பிக்க வேண்டாம்.
ஓகேவா? 30 + 50 80,000. இரண்டாவது கார் பாருங்க, அஃபிஷியல் அண்ட் பர்சனல் பர்பஸ்க்கு அப்படின்னு யூஸ் பண்ணும்போது ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் வரும். 1.4 லிட்டர் அப்படிங்கிறதுனால கம்மியாக 1800 தான் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் தேவை கிடையாது, ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் தான் போட போகிறோம். 1800 × 12 எவ்வளோ? 21,600. கார் 3 ஃபுல்லாக பர்சனல் யூஸ் பண்ணும்போது எம்ப்ளாயர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு டிப்ரிசியேஷனுக்கு? ஸோ 2 lakhs × 10%, 20,000 அந்த அமௌண்ட்டு. இது மூணையும் ஆட் பண்ணால் 1,21,600. ஆப்ஷன் 2 பாருங்க, கார் 1 அஃபிஷியல் அண்ட் பர்சனல் பர்பஸுக்கு, கார் 2 ஃபுல்லி பர்சனலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டா என்ன வரும்? இதை போத் பர்பஸ்க்கும் எடுத்துக்கிட்டா ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் தான் வரப்போகுது. ஸோ 2,400 × 12, ஏன்னா இது வந்து 1.6 லிட்டருக்கு மேலே இருக்குது. அப்படி போட்டால் 28,800 வரும். இது போத் பர்பஸ்க்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எம்ப்ளாயரோட பாக்கெட்லேருந்து எவ்வளோ போகுது? 5 lakhs × 10% போகும், 60,000 போகும். ஸோ 50,000 + 60,000 1,10,000. பர்சனலுக்கு யூஸ் பண்ணும்போது எம்ப்ளாயரோட பாக்கெட்லேருந்து எவ்வளோ போகுது? டிப்ரிசியேஷன் போகும். இது வந்து எம்ப்ளாயி தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால தேவை கிடையாது. 2 lakhs × 10%, 20,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 158,800. இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் கம்மியாக இருக்குது. எந்த வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூ தான் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசிட்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனே டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசிட்னு எடுத்துக்கிட்டு இந்த அமௌண்ட்டே பெர்குசிட்டோட வேல்யூ 1,21,600. இதோட எல்லா சமும் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே, பாய்.